வணக்கம் நண்பர்களே. பஞ்சாபி பூரி, ஹோட்டல் ஸ்டைல் பூரி குருமா ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பஞ்சாப் கோதுமை அப்படின்னு மளிகை கடையிலலாம் விற்கும் அந்த கோதுமையை வாங்கிக்கணும். அந்த கோதுமையில் கல், மண், குப்பை அது போல் எதுவுமே இருக்காது. அதை வாங்கிட்டு வந்து விருப்பப்பட்டால் ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சலித்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இது திப்பி இருந்ததுன்னா அதெல்லாம் அதில் வந்துடும். அதே சமயம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப அந்த மாவு சூடாக இருக்கும். அதை நாம் நியூஸ் பேப்பரில் கொட்டி சலிக்கிறப்ப அந்த சூடும் போயிடும். எல்லா மாவையும் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவையெல்லாம் விரலால் அப்படியே பரப்பி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் சூடெல்லாம் போய் மாவு ஜில்லுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாவை உடனே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். இல்லைன்னா எறும்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாவில் 1/4 கிலோ அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா மாவு பிணையிற மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கணும். அந்த 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தூளுப்பு போட்டுக்கிட்டு வெறும் மாவில் அந்த உப்பெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி 5 விரலால் நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு மாவு நல்லா கெட்டியாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு கையில் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலெண்ணெயை அந்த மாவு மேலே ஊற்றி அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எண்ணெய் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே மாவை இழுத்து அப்படியே நார்மலாக பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவையும் நல்லா ஒன்றா ஒரு பாலாக திரட்டி அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிற மாதிரி காற்று புகாத மாதிரி ஒரு தட்டத்தை வச்சு நல்லா கமுத்தி மூடி வச்சிடணும். அந்த மாவு அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப பூரி நல்லா வரும். 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மாவு நல்லா ஊறின பிறகு அந்த தட்டை எடுத்துட்டு மாவை நல்லா ஒரு தடவை கையால் பிசைஞ்சு எல்லா மாவையும் கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் பூரி வேணுமோ அதெல்லாம் உருண்டை பிடிச்சி அதிலே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூரி போட நமக்கு எத்தனை பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வொரு பூரிக்கும் ஒவ்வொரு உருண்டை மாவை அப்போதைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூரியை 2 விதமாக தேய்ச்சிக்கலாம். ஒன்று சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் போட்டும் மெலிசாக தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூரியை அழுத்துற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அந்த உருண்டையை நடுவில் வச்சு மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூரி மாவு நல்லா பூரி சைஸுக்கு மெலிசாக வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அது காஞ்ச உடனே பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் ஊற்றி அதில் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் புகை வர அளவுக்கு காஞ்ச பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அழுத்தி வச்சிருக்கிற பூரி மாவை எடுத்து எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்ட உடனே வடை எடுக்கிற கரண்டினால் பூரி மேலே அந்த கரண்டியை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா உடனே பூரி புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். அப்புறம் ஒரு 2 செகண்ட் அல்லது 5 செகண்ட் கழித்து உடனே பூரியை திருப்பி போடணும். அந்த 5 செகண்ட் அப்படியே இருந்தது அப்படின்னா தான் பூரி கொஞ்சம் பொன் கலரில் வரும். இல்லைன்னா வெள்ளை வெள்ளையனே இருக்கும். அதுக்கப்புறம் பூரியை திருப்பி போட்டு பூரியினுடைய அந்த சுற்றி இருக்கிற பாகமெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் படுற மாதிரி அப்படியே அந்த கரண்டினாலேயே லேசாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் பூரி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் உடனே பூரியை எண்ணெயிலிருந்து எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். இதே போல் எல்லா பூரியையும் சுட்டு எடுத்துக்கலாம். பூரி சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பரிமாறிக்கலாம். அடுத்தது இந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் பூரி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு 3 உருளைக்கிழங்கை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 4 துண்டுகளாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒன்றா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா குக்கரை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிடணும். விசில் தானாக அடங்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு 8 வெங்காயம் எடுத்து அதில் தோல் உரிச்சிட்டு அதை 4 துண்டாக போட்டு நல்லா சன்னமாக நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து கழுவிட்டு அதையும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை தோல் சீவிட்டு கழுவி வச்சுக்கணும். அதே போல் மீடியம் சைஸில் பூண்டு பற்களை ஒரு 10 பற்கள் எடுத்து அதையும் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு 2ஐயும் அம்மி அல்லது இந்த ஜீரக மிளகு நுணுக்கும் இல்லைங்களா அந்த உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கணும்.
ஒருவேளை ரெண்டுமே இல்லை அப்படின்னா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதில் கல் கீது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை ஈரமில்லாத மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அதுவும் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே அதில் கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு அதுவும் செவந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை 3ஐயும் போட்டு வதக்கி விடணும். அடுப்பு மீடியமாக வச்சு தான் வணங்கணும், இல்லைன்னா வெங்காயத்தினுடைய கலர் மாறிடும். இப்படியே அந்த வெங்காயத்தை தீய விடாமல் அதனுடைய கலர் மாறாமல் 3/4 பதம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மியில் தட்டி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து போட்டு வணக்கணும். அப்படியே வணக்கணும் அப்படின்னா இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் அதிலிருந்து நல்ல மணம் வரும். அதுக்குள்ளே வெங்காயமும் நல்லா வணங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நுணுக்கி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதை இந்த பூரி குருமா அடுப்பில் வேகுது இல்லைங்களா வெங்காயம், அதில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் பூரி குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, மஞ்சள் தூள் 2ஐயும் போட்டுக்கிட்டு குருமா நல்லா கொதிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பு மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அதே மாதிரி அந்த குருமா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே குக்கரில் இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து தோல் உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா தூளாக மசிச்சுக்கணும். அதுக்குள்ளே அந்த பூரி குருமா பாதி பதத்துக்கு மேலே கொதிச்சிருக்கும். இந்த சமயத்தில் அந்த உதிர்த்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து அந்த பூரி குருமாவில் போட்டு நல்லா கலந்து விடணும். உருளைக்கிழங்கை போட்டு கலந்து விட்டோன்னே பூரி குருமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதில் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதனால் தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இன்னொரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பூரி குருமா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அல்லது 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா தட்டை எடுத்துட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி கீரையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை அந்த பூரி குருமாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த பூரி குருமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து அந்த பூரி குருமாவை கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி பூரியும் இதே போல் குருமாவும் செய்கிறதுக்கு காலையில் 6 மணிக்கே பூரிக்கு உண்டான மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூரிக்கு உண்டான இந்த குருமாவை தயார் செஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூரியை போட்டு பொரித்து இந்த குருமாவோட ஒன்றா சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். நீங்களும் இதே போல் இந்த பஞ்சாப் பூரியும் ஹோட்டல் ஸ்டைல் பூரி குருமாவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.